வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 16 ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 29, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இந்தியாவிலே முதல் முறையாக தமிழகத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளிகளில் பயிலும் 3, 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓடி விளையாடு மாநில விளையாட்டுப் போட்டிகள் சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இப்போட்டியில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருச்சி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 63 பள்ளிகளில் பயிலும் 380 மாணவர்கள் உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் என 490க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் நாள் காலை 8:35 மணிக்கு அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு உடற்கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் வலிமை மிக்க வளம் ஓங்கிய இந்தியா என் பொறுப்பு கொடி அணிவகுப்பு, அதைத் தொடர்ந்து துவக்க விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதன்மை உடற்கல்வி ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன், தியான்சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற கவிதா, காவல் உதவி ஆணையர் திரு வேலு ஆகியோருடன் இணைந்து நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தார்கள். சிலம்பம், ஜிம்னாஸ்டிக் மற்றும் யோகா விளையாட்டுப் போட்டிகளை தொடர்ந்து மாலை மாணவர்களுடன் வந்திருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்களுடன் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் கலந்துரையாடினார். அந்த ஏழை எளிய கிராமத்து தாய்மார்கள் போட்டிகளில் கலந்து கொண்ட அந்த குழந்தைகளின் திறமையால் தாங்கள் மிகவும் பெருமையடைந்ததாக கண்ணீர் மல்க கூறினர். குறிப்பாக இத்தகைய இறுதிப் போட்டிக்காக சென்னைக்கு வந்ததும் அதனினும் பிரம்மாண்டமான ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் இந்த நிகழ்வினை காண்பதும் பிரமிப்பாக இருந்ததாக நெகிழ்ந்தனர். அவ்வுரையாடலில் தங்கள் குழந்தைகள் படிக்கும் அப்பள்ளிகள் எவ்வித வசதிகளுமின்றி இருப்பதாகவும் அதை மேம்படுத்த தங்களால் ஏதாவது செய்ய முடியுமா என்று ஏக்கத்துடன் கேட்டனர். அன்றைய நாள் நிறைவில் திட்டமிட்டபடி கேரம் மற்றும் சதுரங்கம் விளையாட்டுகளுடன் 5 விளையாட்டுகளுக்கான போட்டிகள் நிறைவு பெற்றது என்று நல்லூர் வட்டம் கலாம் ஜோதி மாணவர் விஷ்ணு தெரிவித்தார். 2ஆம் நாள் காலை 60 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் போட்டிகளை தமிழ்நாடு தடகள சங்க தேசிய மற்றும் மாநில நடுவர்கள் சிறப்பாக நடத்தினார்கள். மல்லர் கம்பம், கயிறு மல்லர் கம்பம் ஆகிய விளையாட்டுகள் மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றன. பிற்பகல் 4 மணிக்கு இறுதியாக நிறைவு விழாவில் ராஜேஷ் கண்ணன் IPS அவர்கள், காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு குற்ற புலனாய்வுத்துறை சுஜாதா அவர்கள், பொது மேலாளர் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 210 பதக்கங்கள், 29 கோப்பைகள், 600க்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். அரசு ஆரம்ப பள்ளிகளில் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டத்தின் திட்ட இயக்குனர் செந்தமிழ் அன்பு அவர்கள் ஓடி விளையாடு உடற்கல்வி செயல் திட்டத்தை விரிவாக விளக்கி கூறியதோடு மாநில அளவிலான இத்தகைய போட்டிகளை நடத்த ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தை அளிக்க காரணமாயிருந்த சுஜாதா அவர்களுக்கும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும் நல்லூர் வட்டத்திற்கும் தமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். 2 நாட்கள் நடைபெற்ற 10 வகையான விளையாட்டில் முதலிடம் பிடித்த மாவட்டம் விழுப்புரம், 2வது மாவட்டம் கடலூர், 3வதாக இடம்பெற்றது திருவண்ணாமலை மாவட்டம். ஒட்டுமொத்த சாம்பியனாக ஆண்கள் பிரிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாதவச்சேரி பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் பிரவீன் மற்றும் பெண்கள் பிரிவில் விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டு அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயிலும் பிரகியா அவர்களும் தனிநபர் பிரிவில் அதிக பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்தார்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. 2 மணி நேரத்தில் கல்லூரி மாணவர்களிடையே சமூக பொறுப்பை உணர வைக்கும் கலாம் ஜோதி ஃபார்முலா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி லோகநாத நாராயண அரசினர் கல்லூரியில் ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் கல்லூரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இணைந்து நடத்திய ஒருநாள் கருத்தரங்கில் கடைசி 2 மணி நேரம் நல்லூர் வட்டம் கலாம்ஜோதி துறையின் கலந்துரையாடல் அரசியல் விழிப்புணர்வு அளித்ததன் அடையாளமாக பூஜா என்ற மாணவி
நான் வாழ்க்கையில் ஏதேதோ கற்பனையில் இருந்து வந்தேன். அரசியல் பற்றி எனக்கு ஆர்வம் இருந்ததில்லை. ஆனால் இன்று நல்லோர் வட்டத்தின் பயிற்சி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தி நம்பிக்கையையும் அளித்துள்ளது என்றார். இதில் வியப்பை அளித்த ஒரு அனுபவம் என்னவென்றால், 2 நாட்களுக்கு முன்பு இதே பயிற்சி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற போது அம்மாணவர்களில் பூஜா என்ற மாணவி அன்னை பயிற்சி வகுப்பில் சிறப்பாக பங்களித்ததாக பாராட்டப்பட்டார். அதேபோன்று இன்று பொன்னேரி லோகநாத நாராயண அரசு கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சியிலும் சிறப்பாக பங்களித்தது இங்கும் பூஜா என்ற மாணவியே என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சியிலும் 100 மாணவர்கள் 7 குழுக்களாக பிரிக்கப்பட்டு தேர்தல் அறிவிப்பு முதல் பிரச்சாரம், தேர்தல், ஓட்டளித்தல், சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு, சபாநாயகர், முதலமைச்சர் தேர்வு நடக்கும்போது போட்டியிட்ட இருவருக்கும் சமமான ஓட்டு கிடைத்த போது அந்த இருவரில் ஒருவரான பரத் சுமித்ரா என்ற மாணவிக்கு விட்டு கொடுத்து எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றது இன்றைய இளைஞர்கள் பண்பாட்டோடும் நடந்து கொள்ள தெரியும் என்பதை நாட்டிற்கு உணர்த்தியுள்ளார். இறுதியாக 15 மாணவர்கள் கலாம்ஜோதி மாணவராக நல்லோர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக ஆலந்தூர் அரசு கல்லூரி உதவி பேராசிரியரும் நல்லோர் வட்டத்தின் லட்சிய பேராசிரியருமான சிவகுமார் மாணவர்களிடையே அரசியல் விழிப்புணர்வு கலந்துரையாடலை நடத்தினார். இந்த கருத்தரங்கிற்கு பேராசிரியர் இளங்கோ ஏற்பாட்டினை செய்திருந்தார். ஃபர்ஸ்ட் ஊழல் எதிர்ப்பு, ஊழல் நம்ம தடுத்துட்டா இந்த சமுதாயமே மாறிடும்ன்ற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஓட்டிங் சிஸ்டம்ன்றதுனாக்கா நம்ம தேர்ந்தெடுக்கிறது மூலம் மட்டும் இல்லாமல் ஓட்டு போடுறது நம்ம ஓட்டு போட்டுட்டு வந்துடும். அதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ், அதுக்கப்புறம் என்னென்ன நடக்க செய்யும், இது எல்லாருக்கும் போய் சேரும் வழியில் ஒரு விழிப்புணர்வாக தான் இது நான் பார்க்குறேன் செய்கிறேன். எங்களோட மைண்ட் செட் பற்றி போய் ஒரு பட்டனை அழுத்திட்டு வந்துடலாம். ஆனால் அந்த பட்டனுக்குள்ள எம்எல்ஏலேருந்து, எம்பிலேருந்து, சபாநாயகர்லேருந்து, ஓட் சிஸ்டம் போடுறவங்க, அதை என்ற கவுண்டிங்லேருந்து அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க. அது இப்போ தெரிய வந்தது. இல்லை எம்எல்ஏ ஆகிட்டு கூட அதுலேருந்து சிஎம் கேண்டிடேட்டை இது உருவாக்குறதுலேயே அதில் கஷ்டப்படுறாங்க. இனிமேல் நாங்கள் ஓட்டு போடும் போது அவங்களோட ஒவ்வொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதை மட்டும் பார்க்க மாட்டோம். எம்எல்ஏ, எம்பி அவங்க சொல்கிறதையும் கேட்டு எங்கள் தொகுதியில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நாங்கள் ஓட்டு போடுவோம்னு எங்களுக்கு இதில் தெளிவு தெரிஞ்சது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது மோஸ்ட்லி. ஏன்னா எல்லாரும் வில்லேஜ்ல தான் இங்கே வரோம் நாங்கள் படிக்கிறதுக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எனக்கு ஐ திங்க் என்னோட தாட் ப்ராசஸ் வேற எத்திக்ஸில் போயிட்டு இருந்தது. இப்போ அகெயின் கொஞ்சம் என்னோட ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குது. அது ஏன் சேஞ்ச் ஆயிருந்தா இங்கே நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது. எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருக்குது. என்ன மாற்றம் வந்திருக்கு உங்களுக்குள்ள? நான் இன்வால்மெண்ட் ஆகாமல், பொலிட்டிக்கல்ஸ் மீன்ஸ் அரசியல் இன்வால்மெண்ட் ஆகாமல் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல இன்வால்மெண்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இப்போ அரசியலில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் கொடுக்கணும், அதுக்காக தான். பாருங்க, நம்ம நாட்டில் ஜனத்தொகை எவ்வளோன்னு கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. 146 கோடி இந்தியாவோட ஜனத்தொகை. தமிழ்நாடு 8 கோடி பேர். ஒரு 100 பேர் இங்கே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த 100 பேரும் இந்த நாட்டை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிங்க. ரொம்ப ஆச்சரியமான ஸ்டேட்மெண்ட் இருந்தது. நான் வேற மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் இந்த 1 மணி நேர இந்த நிகழ்ச்சியில் நான் அரசியலுக்கு போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னது நம்முடைய இப்போ கொடுத்த இந்த எஜுகேஷன் 1 மணி நேரத்துக்குள்ள நமக்கு எவ்வளோ தெளிவு உண்டாக்கியிருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். துபாயிலிருந்து விடுமுறையில் நெல்லை வந்த வெங்கடேஸ்வரன் களப்பணியில். நெல்லை, குமரி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களால் இணைந்த நெல்லை மண்டலத்திற்கு பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் துபாயில் பணி செய்து கொண்டே நல்லோர் வட்டத்தின் நெல்லை மண்டல பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 15 நாட்கள் விடுமுறையில் வந்துள்ள வெங்கடேஸ்வரன் நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பசுபதி, தென்காசி மாவட்ட பொறுப்பாளர் காயா ரோகணம் ஆகிய மூவரும் மாணிக்க மாணவர் கண்டறியப்பட்ட பள்ளிகளை சென்று பார்வையிட்டனர். அடுத்து தென்காசி மாவட்டம் கடையம் சத்திரம் பாரதி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மீரா மாணிக்க மாணவர்கள் 11 பேரையும் சந்தித்தார்கள். அடுத்ததாக தென்காசி மாவட்டம் கடையம் சத்திரம் பாரதி பெண்கள் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராமலட்சுமி, தென்காசி மாவட்டம் ஆவுடையானூர்பாளையம் பொன்னுசாமி நாடார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முருகன், லட்சிய ஆசிரியர் பாலச்சந்தர், தென்காசி மாவட்டம் இளஞ்சி ராமசாமி பிள்ளை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆறுமுகம், லட்சிய ஆசிரியர் சண்முக சுந்தரம் ஆகியோரையும் சந்தித்து
மாணிக்க மாணவர் விருது விழா பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக காயாரோகணம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். எரசையில் 41வது வார கூடுதல். எரச்சக்கநாயக்கனூர் கிராம வளர்ச்சி குழுவின் 41வது வார கூடுதலில் 22 நபர்கள் கலந்து கொண்டனர். சாலை சீரமைப்பது என்று கூறி சுமார் 32 நாட்களாக ஜல்லி கொட்டியும் தார் சாலை இன்னும் போடவில்லை. இது தொடர்பாகவும் மின்சார விநியோகம் குறைந்த மின்னழுத்தம் தொடர்பாக இபி அலுவலகம் செல்லுவது என்றும் இன்றைய வார கூடுதலில் ஆலோசிக்கப்பட்டதாக கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.